ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். ஆதிக்கு முன் ஆதியான அந்த அனாதியே வந்து அவதாரம் செய்தது பற்றி நாம் எல்லாம் தொடர்ந்து பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். நமது பெருமானவர்களது ஒரு பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து இன்றும் நாம் 38வது நாளாக அந்த திருவாக்கியங்களை எல்லாம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ இறைவனுடைய அவதாரம், அந்த ஆதிக்கு முன் ஆதியான அந்த இறைவனுடைய அவதாரம் ஏன் இந்த உலகத்துல வந்து நடந்தது என்பது பற்றி தான் நம்ம நிறைய முறை பார்த்து வந்து கொண்டே இருக்கிறோம். பெருமானவர்கள் இந்த உலகத்துக்கு எத்தனையோ பாரவான்களை அனுப்பி பார்த்தார்கள். இந்த மனிதன் வந்த பாரவான்களுக்கெல்லாம் இழைத்த அந்த கேடுகள் எல்லாவற்றையும் கண்டு அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக இந்த கலியுகத்தில் வந்து யார் அவதாரம் செய்வது என்று பார்க்கும் பொழுது இந்த கலியுகத்தினுடைய இந்த பாதை வந்து கரடு முரடாக இருக்கு. யாருமே அவதாரம் செய்ய தயங்குற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னால வந்த அந்த யுகங்களாவது கடவுள் ஒருவர் உண்டு என்றாவது மக்கள் நம்பிக்கொண்டிருந்தாங்க. ஒரு கல்லையோ மண்ணையோ ஏதோ ஒன்ன கடவுளாக வணங்கி கொண்டிருந்த காலமாக இருந்தது. ஆனா இந்த கலிகாலத்துல கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்று சொல்லுகிற ஒரு கரடு முரடான பாதையாக இந்த கலிகாலம் இருக்கிறது. அப்போ இந்த தேவரகத்தை இந்த கலிகாலத்துல வந்து எப்படி ஒரு வண்டி ஓட்டணும் அப்படின்னா, அந்த பாதை, அந்த வண்டி எவ்வளவுதான் சிறப்பான வண்டியாக இருக்கட்டும், எவ்வளவுதான் விலை உயர்ந்த காராக ஃபாரின்ல இருந்து வாங்கி கொண்டு வந்த காராக இருந்தா கூட கரடு முரடான பாதையில அந்த வண்டியை செலுத்த முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கும். பாதை வந்து சீரான பாதையாக இருந்தா தான் வண்டி வந்து நல்லா, எந்த ஒரு வண்டியும் சீராக அது போகும். அதனாலதான் இப்ப எல்லாம் இந்த நால்வழி பாதையெல்லாம் உண்டாக்கி நம்ம எல்லாம் நினைச்ச இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தை விட முன்னமே நம்ம போய் சேர்ற மாதிரி இப்ப எல்லாம் நம்ம பாதைகள் சீரமைச்சு கொடுத்திருக்கிறதெல்லாம் பாக்குறோம். ஆனா இந்த கலிகாலமானது ஒரு கரடு முரடான பாதையாக இருக்கிறது. இந்த பாதையில வந்து இப்போ இந்த தேவரதத்தை செலுத்த வேண்டும். அதுக்கு எந்த பாரவான்களும் அதுக்கு தயாராக இல்லை. இந்த பாதையில வண்டியை செலுத்தினா வண்டி கூட எடுத்துவிடும் என்று அவர்கள் யாருமே தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த பாதையில வந்து வெற்றி மிக்க ஒரு வீர தமிழில் இந்த பாதையில் அந்த வண்டியை, அந்த தேவரதத்தை செலுத்துவதற்காக அந்த ஆதிக்கு முன் ஆதியான அந்த அனாதியே வந்து அவதாரம் செய்கிறார்கள். அப்ப இதற்கு முன் வந்த பாரவான்களுக்கெல்லாம் இவங்க வந்து கெடுகேடு விளைத்தாங்களே, இதையெல்லாம் நிவர்த்தி செய்யணுமே. அப்போ இந்த மேலே கூறியுள்ள இந்த அழிதுயர அனைத்தையும் நிவர்த்தித்து ஒரு தெளிவு விளக்குவதற்காக வேண்டி இந்த அவதாரம் நிகழ்கிறது. அதுக்கப்புறம் எத்தனையோ தீர்க்கதரிசிமார்கள் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்களே, அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அது நிறைவேறுகின்ற காலம் சமீபித்து விட்டபடியினாலும் பெருமான் அவங்க மானியத்துல எடுத்து கொடுப்பாங்க. சீரோர் உரையும் பாரவான்களை எல்லாம் நெடுங்கால காலம் கொடும்பாவம் விளைத்த அந்த படுபாவி கலியனை பழிவாங்கு காலம் பக்கமாகி விட்டபடியினாலும் அப்புறம் இன்னும் வந்த பாரவான்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, இவங்க வருவாங்க அப்படின்னு கணக்கெல்லாம் எழுதி வச்சாங்களே, இந்த காலத்துல இவங்க வருவாங்க அப்படின்னு நாரத மகாமுனிவர் அவர்கள், இன்னும் வந்து நபிகள் நாயகம் கூட ஹிஜ்ரி 1300க்கு மேல வருவாங்க அப்படின்னு எழுதி வச்சாங்க. வடலூர் வல்லற்பிரானவங்க எழுதி வச்சாங்க, போக முனிவர் எழுதி வச்சாங்க, இப்படி எல்லாம் குருநானக் எழுதி வச்சாங்க. இப்படியெல்லாம் பாரவாங்க எழுதி வச்ச அந்த காலம் சமீபித்து விட்டபடினாலும் இன்னும் இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது மட்டுமல்ல, எல்லா மதங்களுமே ஒன்று கூடி பேசி திரண்டு இந்த மதங்களின் செயல்கள் எல்லாம் வலுவிழந்து இந்த கலியினுடைய வழியினால்
இந்த மதங்களினுடைய செயலானது வலுவிழந்து போயிருந்த காரணத்தால் இந்த மதங்கள் எல்லாம் ஒன்று பேசி நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மீத போத வேதநாத நாகாந்தருடைய கையகத்தாகணும். அவர்கள் கையகத்தானாதான் நம்மளுடைய அந்த பழமை சிறப்பெல்லாம் நம்ம அந்த செயலெல்லாம் நம்ம செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது என்று அந்த மதங்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி திரண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்த காரணத்தாலும் இதனாலதான் நம்முடைய பெருமானவர்களுடைய அந்த அவதாரம் நிகழ்கின்றது. அதனால் இதற்காகத்தான் பெருமானவர்கள் இந்த அழிதுயர் எல்லாம் அவர் நிவர்த்தித்து இந்த மக்கள் எல்லாம் ஒரு சாபத்தில் இருக்கிறாங்க. வந்த பாரவான்கள் எல்லாம் படுபாவம் விளைத்த அந்த கொடும் பாவத்தினால் இந்த மக்கள் எல்லாம் ஒரு சாபம் பெற்றிருக்கிறாங்க. அவங்க ஒரு பெருமானவர்களே வந்தா கூட அவங்களை அறிய முடியாதபடி எல்லாருடைய கண்ணிலையும் ஒரு திரை தொங்கப்பட்டு விட்டு, அப்போ இந்த சாபத்துல இருந்தெல்லாம் இந்த மக்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கணுமே. அந்த சாப விமோசனம் கொடுப்பதற்காகவும் பெருமானவர்களுடைய அந்த அவதாரம் நிகழ்கின்றது. இப்போ இதுக்கு முந்தின யுகங்கள்லயாவது அவங்கதான் இறைவனை கல்லாகவோ ஒரு மரமாகவோ ஏதோ ஒன்ன வச்சு கும்பிட்டு வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கலிகாலத்துல கடவுளே இல்லைன்னு சொல்ல மாதிரி இவனுடைய மனசு கல்லாகி போயிருந்தது. இப்போ இந்த கற்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் கொடுத்து இந்த கல்லாய் இருந்த இவர்களை எல்லாம் மனிதர்களாக மாற்ற வேண்டும். அதுக்காக அவங்களுடைய அந்த பாத தூளி படும்போதுதான் இந்த கற்கள் எல்லாம் அந்த சாப விமோசனத்தை பெற முடியும் என்பதற்காக பெருமானவர்களுடைய அந்த அவதாரம் நிகழ்கிறது. எப்படி ராமாயணத்துல ராமனுடைய அவதாரம், ராமன் வந்த பிறகுதான் இந்த அகலிகை கல்லாக போயிருந்தாங்க. அவங்கள அந்த ராமனுடைய பாததூளி பட்ட பிறகுதான் அவங்க திரும்பவும் அந்த பெண்ணாக உருவெடுக்க முடியும்னு ஒரு சாபத்துல இருந்தாங்க. எப்படி அப்படின்னா அந்த அகலிகை பார்க்கடலை திருப்பார்கடலை கடையும் போது அதுல இருந்து நிறைய பொருட்கள் கிடைச்சலாம். அமுதத்துக்காக கடைஞ்சாங்க. அப்படி கடையும் போது அதுல நிறைய பொருட்கள் கிடைச்சது. அதுல இருந்து ஒரு பெண்ணோட வடிவம் வந்தது. அந்த பெண் தான் அகலிகை. அவங்க அவ்வளவு எழில் மிகுந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அப்போ இந்த பெண்ணை பார்த்து இந்திரனும் கௌதம முனிவர்னு ஒருத்தர் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு போட்டியாக இருந்ததாம். அப்போ இந்த பெண்ணை படைச்சது பிரம்மதேவன் தானே. பிரம்மதேவன்கிட்ட போய் ரெண்டு பேரும் எனக்கு தான் அந்த பெண்ணை மனமுடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது பிரம்மதேவர் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறார். ரெண்டு பக்கமும் தலையுள்ள ஒரு பசுவை யாரு பார்த்துட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பெண் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போட்டி வைக்கிறாரு. அப்போ இந்திரன் இந்த உலகம் பூரா சுத்தி நான் பார்த்துட்டு வர்றேன்னு அவர் ஐராவத யானையில ஏறி எப்படி முருகப்பெருமானுக்கும் அந்த விநாயகருக்கும் சிவபெருமான் ஒரு போட்டி வச்சாங்களே, யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்லும் போது விநாயகர் உலகத்தை சுத்த போயிடுவாரு. ஆனா முருகப்பெருமான் அம்மையப்பர் தான் உலகம்தான் அம்மையப்பர் அப்படின்னு நாரத முனிவர் எடுத்து கொடுத்த உடனே அம்மையப்பரை சுத்தி அந்த பழத்தை வாங்குவாரே. அது போல இந்த இந்திரன் ஐராவத யானையில ஏறி உலகத்தை சுற்றி அந்த மாதிரி இரண்டு பக்கமும் தலையில ஒரு பசுவை பார்க்கணும்னு போயிட்டாரு. ஆனா இவர் இந்த கௌதம முனிவர் அப்படி போகல, யோசிக்கிறாரு எங்க போய் பார்க்கலாம் அப்படின் போது அவருக்கும் அந்த இடத்துல நாரத முனிவர் தான் உதவி செய்யறாரு. நாரதர் நான் காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. ஒரு பசு கன்று ஈனுகிற பொழுது அந்த பசுவினுடைய உடம்பிலிருந்து அந்த கன்றினுடைய தலை முதலாக வெளியே வருது. அப்போ அந்த பசுவுக்கு முன்பக்கம் ஒரு தலை இருக்கு, பின்பக்கம் ஒரு தலை இருக்கு. அப்படியான ஒரு பசு கன்று ஈனுகின்ற அந்த நேரத்துல போய் அந்த பசுவை இவருக்கு காட்டுறாரு நாரத மகாமுனிவர். அதை பார்த்துடுறாரு நம்மளுடைய கௌதம முனிவர். பார்த்துட்டு பிரம்மதேவர்கிட்ட போய் நான் பார்த்துட்டேன் ரெண்டு பக்கமும் பசு, ரெண்டு பக்கமும் தலை இருந்த பசுவை அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மனும் சரின்னு சொல்லி அந்த அகலிகைய அவருக்கு மனம் முடிச்சு வச்சிடுறாங்க. அப்போ இந்திரன்
உலகமெல்லாம் தேடி அந்த ஐராவத யானையில ஏறி உலகம் பூரா சுத்தி வந்து பார்க்க முடியாம திரும்பி வரும்போது அவர் வரும்போது இங்க இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. அப்போ அவரு ரொம்ப ஒரு பொறாமையில இருக்கிறாரு இந்த கௌதம முனிவர் மேல. நான் அடையணும்னு நினைச்ச பெண்ணை நீ திருமணம் முடிச்சுட்ட, நான் எப்படியாவது அந்த பெண்ணை அடையாம, ஏமாற்றியாவது அந்த பெண்ணை அடையாம விட மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த கௌதம முனிவரும் அகலிகையும் சந்தோஷமாக அவங்க வாழ்ந்து வந்து கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இந்திரன் வந்து சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சமயம் பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு முறை இந்த கௌதம முனிவர் வந்து எப்பயுமே அதிகாலையில எழுந்து அவர் போய் அந்த ஆற்றுல நீராடி ஒரு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்வது ஒரு பழக்கமாக இருந்தது. அப்போ இவர் வந்து அதிகாலை அந்த சேவல் கூவுற நேரத்துலதான் அவர் எழுவார். இவர் வந்து அந்த அதிகாலை வந்த மாதிரி அதிகாலை வருவதற்கு முன்னாலேயே நடு ராத்திரியிலேயே சேவல் கூவுற மாதிரி ஒரு ஒலியை சந்திரனுடைய உதவியை கொண்டு சேவல் கூவுற மாதிரி ஒரு போலியாக ஒரு ஒலியை எழுப்புறாரு. அப்போ கௌதம முனிவரும் சேவல் கூவிருச்சு அப்படின்னு நினைச்சு, அது அதிகாலை பொழுது இல்ல, அது நடுஇரவு பொழுதாக இருக்கு, எந்திரிச்சு ஆற்றங்கரைக்கு போயிடுறார். அவர் போன உடனே இந்த இந்திரன் அந்த கௌதம முனிவர் மாதிரியே வேடம் கொண்டு அவர் மாதிரியே வடிவம் எடுத்து அகலிகை முன்னால தோன்றி அவங்களோட கலந்துடுறார். அப்போ இந்த முனிவர் கௌதம முனிவர் ஆற்றங்கரைக்கு போனவர், அங்க போன உடனே தான் அவருக்கு தெரியுது இது வந்து காலை பொழுது இல்லையே, என்னமோ நடந்திருக்கு, சேவல் கூவுச்சே அப்படின்னு நினைச்சு திரும்ப வர்றார். திரும்ப வந்து அங்க இந்திரனையும் தன்னுடைய மனைவியையும் பார்த்துடுறார். பார்த்துட்டு அந்த இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். அவங்களுக்கு என்னன்னே புரியல, அவங்க எந்த தப்பும் செய்யல, அகலிகை எந்த தப்பும் செய்யல, அவங்க கணவர் தான் அப்படின்னு நினைச்சாங்க, அவங்க எந்த தப்பும் செய்யல. அப்போ இந்த கௌதம முனிவர் இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார், உடம்பெல்லாம் புண்ணாக போகும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துட்டு இவங்களுக்கும் ஒரு சாபம் கொடுக்கிறார். அப்ப இவங்க வந்து ரொம்ப கதறி அழுது பாக்குறாங்க, சுவாமி எனக்கு நான் எந்த தவறும் செய்யல, உங்க வடிவத்துல இருந்தாங்க, நீங்க தான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர் வந்து மனம் இறங்கல, அவர் சாபம் கொடுக்குறேன், ஆனா உனக்கு சாப விமோசனத்துக்கும் ஒரு வழி சொல்றேன், என்னால சாபம் கொடுக்காம இருக்க முடியாது, நீ கல்லா போயிடுவ. ஆனா எப்போ அந்த இறைவன் இந்த உலகத்துக்கு வந்து ராம அவதாரம் நடக்குதோ, அந்த அவதார மூர்த்தி அவருடைய பாத தூசி அந்த கல்லு மேல படும்போது நீ திரும்பவும் இந்த பெண் வடிவத்தை பெறுவ அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுத்துடுறாங்க. இதெல்லாம் ராம அவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாலே நடந்தது. இப்போ பல காலமாக அவங்க வந்து ஒரு காட்டுல ஒரு கல்லாகவே இருக்கிறாங்க. இப்ப ராமருடைய அவதாரம் நடக்குது, ராமர் பிறக்கிறாரு. அவர் இளம் வயதுல வந்து விஸ்வாமித்திர முனிவரோட அவர் வந்து அந்த குருகுல வாசத்துல கல்வி கற்கும் போது அந்த காட்டு வழியாக வர்றாங்க. வரும்போது இந்த கல்லை பாக்குறாங்க. அப்போ இந்த கல்லு வந்து ஒரு பெரிய கல்லா இருக்கு. அந்த கல்லு மேல ஒரு துளசி செடி இருக்கு. ஒரு துளசி செடி முளைக்குதுன்னாலே அந்த இடம் புனித இடமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் அந்த துளசி செடியவே நிறைய பேர் வீட்டுல எல்லாம் வளர்ந்து துளசி மாடத்தையும் வணங்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ ராமர் கேட்கிறாரு, இந்த கல்லு வந்து பெரிய பாறாங்கல்லா இருக்கு, இந்த இடத்துல எங்கேயுமே நல்ல ஒரு செடிகளே இல்லை, ஆனா அந்த கல்லு மேல மட்டும் ஒரு துளசி செடி இருக்கே, இது என்ன அப்படின்னு சொல்லி அந்த விஸ்வாமித்திர முனிவர்கிட்ட கேட்கும்போது விஸ்வாமித்திர முனிவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்றாரு, அகலிகை அவங்க கௌதம முனிவருடைய சாபத்தை ஏற்று அவங்க கல்லாக போயிருக்கிறாங்க, உங்களுடைய பாதம் பட்டா பிறகுதான் அவங்க திரும்ப பெண் வடிவம் பெறுவாங்கன்ற ஒரு சாப விமோசனமும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப உங்களுடைய பாதம் அதுல பட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ராமர் வந்து அவருடைய திருப்பாதத்தை அந்த கல் மேல வைக்கிறாரு. அப்ப அவருடைய அந்த பாத தூசி பட்ட உடனே அந்த கல் அப்படியே அகலிகையாக மாறி அவங்க வந்து ராமரை வந்து வணங்கினதாக இந்த கதை ராமாயணத்துல வரும். அப்போ எப்படி ராமருடைய பாதம் பட்ட உடனே கல்லாக இருந்த அகலிகை
ஒரு பெண்ணாக மாறினாங்களோ அது போல இந்த கற்களாகத்தான் இந்த கலியுக காலத்துல எல்லாருடைய மனசும் மாறி போயிருந்தது. இந்த மாறி போயிருந்த மனசை எல்லாம் இந்த கற்களுக்கெல்லாம் சாப விமோசனம் தருவதற்காக பெருமானவர்களுடைய அந்த பாத தூளி, அந்த நாத ஓசை செவியில பட்டவுடனே எல்லா கல்லும் அப்படியே மாறி 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 மானிட உருவங்களாக எழுந்து வருவதற்காகத்தான் பெருமானவர்களுடைய அவதாரம் நிகழ்ந்தது. அப்படித்தான் பெருமானவர்கள் கல்லாக இருந்தவங்களையும் ஓட்டாஞ்சல்லியாக இருந்தவங்களை தங்கமாக மாற்றவும், அறிவியல்களை எல்லாம் அறிவாளர்களாக மாற்றுவதற்காகவும் நம்முடைய பெருமானவர்கள் எப்படி அன்னைக்கு ராமபெருமான் அவங்க அவதாரம் செய்து அந்த அகலிகை, கல்லாக இருந்த அகலிகையை பெண்ணாக மாற்றினார்களோ அப்படியாக நம்முடைய பெருமானவர்கள் இந்த கரிகாலத்தில் அவதாரம் செய்து கல்லாக இருந்த இந்த மக்களுடைய மனதை எல்லாம் மெழுகாக இலக்கி இந்த ஞான தீபத்தை ஏற்ற செய்தார்கள். அப்படியாக நம்முடைய பெருமானவர்கள் அவதரித்து தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருடைய அந்த திருவாக்கியங்களைத்தான் நாம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்னைக்கும் நாம கோடாயுதக்கூர் எல்லாம் பார்த்து முடிச்சு இப்ப நாம விஸ்வநாத திருவொலி வசனத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப விஸ்வநாத திருவொலி வசனம் பக்கம் 28 நம்ம பார்ப்போம். அந்த பெருமான் அவங்க நமக்கு தான் இந்த வருகா வருகை இதோ வந்தாச்சே, வருகா வருகை நம்முடைய பெருமானவர்களுடைய வருகை, வருகா வருகை. இந்த வருகா வருகை வரவச்சது எந்த வருகை அப்படின்னா தணிகைமணி பிரானவர்களுடைய வருகை. வருகா வருகை வருகுவதற்கு வருகும் வருகை. தணிகைமணி பிரானவர்களுடைய வருகை பற்றி நம்ம பெருமானவர்கள் மான்மியத்தில் அருள் செய்யும் போது வருகா வருகை வருகுவதற்கு வருகும் வருகை. நம்ம பெருமானவர்களுடைய வருகை வருகா வருகை, இதுவரைக்கும் வராத வருகை. அந்த ஈசனே இந்த பூமிக்கு இதுவரைக்கும் வரல. அந்த வருகா வருகை வருவதற்கு காரணமாக இருந்தது தணிகைமணி பிரானவர்களுடைய வருகை. வருகா வருகை வருகுவதற்கு வருகும் வருகை தான் தணிகைமணி பிரானவர்களுடைய வருகை. அப்போ அந்த வருகா வருகை இதோ வந்தாச்சு, அந்த வசந்த காலம் இதோ வந்தாச்சு என்று நமக்கெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. எதுக்காக அந்த வருகை வந்தது? இந்த மானிட கல்லாக இருந்த இந்த மக்களை எல்லாம் ஞான மேட்டில் ஏற்ற பெற வேண்டும், கல்லா இருந்த இவனுக்கெல்லாம் மனு தூலத்தை கொடுக்க வேண்டும், சாப விமோசனம் பெற வேண்டும், இந்த ஓட்டாஞ்சல்லிகளை எல்லாம் தங்கமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் ஒரு திருச்செயலை கைவரவாக்கி கொண்டு அதை இணங்குகிற மக்களுக்கெல்லாம் இணங்குகிற இணக்கத்திற்கு தக்கபடியாகத்தான் இதை மாற்ற முடியும். கல்லாகத்தான் நாம இருக்கோம். நாம எப்படி இணங்கி செவி கொடுத்து கேட்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புலதான் ஒரே நிமிஷத்திலையும் மாற்றலாம். இந்த கல்லு எப்படி அந்த ராமபெருமானவர்கள் பாதம் பட்ட உடனே அகலிகையா மாறிச்சோ அது மாதிரி பெருமானவர்களுடைய நாதம் செவியில விழுந்த உடனே சில கற்கள் அப்படியே மாறிடும் தேவர்களாக. இன்னும் சில கற்களுக்கு கொஞ்சம் காலம் ஆகும், இன்னும் சில கற்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அதுக்குத்தான் பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல எடுத்து காமிக்கிறாங்க. அவர்கள் நம் முகம் பார்த்து அருளி செய்கிற திருவாய் மொழிக்கு ஒருவன் இணங்குகிற இணக்கத்திற்கு தக்கபடியாக ஒரு ஆண்டிலோ ஒரு மாதத்திலோ ஒரு வாரத்திலோ மேற்சொன்ன ஞான வல்லபத்தில் மாற்றி வைத்து விடுவார்கள். அவங்களால ஒரு நொடியில கூட மாற்றி வைக்க முடியும். நீ எப்படி இணங்கி அந்த வார்த்தையை செவியில ஏற்றுக்கொள்கிற அதுக்கு தகுந்தபடிதான் அந்த கல்லு மனுஷனா மாறுறதுக்கு உண்டான கால அவகாசம் மாறுகிறது. இப்படியே மாற்றி மாற்றி மாசில்லா மணி பூரக நிலைக்கு ஏற்றி வைத்து விடுவார்கள். அவர்கள் சந்நிதியில் சரணடையும் எவரையும் அந்நியமாகவோ மட்டமாகவோ எண்ண மாட்டார்கள். யாரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் படிச்சவரா இருந்தாலும் படிக்காதவரா இருந்தாலும் இளமையில இருந்தாலும் முதுமையில இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க யாரையுமே அந்நியராக பார்க்கவே மாட்டாங்க. அந்நியமாக எண்ணி ஒருவரோடு எத்தனை நாளைக்கு பழகி சுமக்க முடியும்? யாரையுமே அவர்கள் நம்மவர்கள் நினைச்சாதான் அவங்க கூட நம்ம பழகி வர முடியும். தொடர்ந்து அந்நியரா நினைச்சா எவ்வளவு நாள், கொஞ்ச நேரம் தான் அந்நியர்கள் கூட பழகிட்டு அப்புறம் சரி போயிட்டு வரேன் அப்படின்னு வந்துடும். அதுதான் அந்நியர். யாரு கூடயே இருக்கிறோமோ அவங்கதான் நம்மவர்கள். அப்போ சட்டு புட்டு என்று ஒரு அசுத்தமான ஒரு பாத்திரத்தை கழுவி தன் வீட்டில் இருக்கும் மற்ற பாத்திரங்களோட ஒரு பாத்திரமாக வைத்தால் தானே ஏகமாக அந்யோன்யமாக அவனோடு புழங்க முடியும். பாருங்க,
அது அசிங்கமான பாத்திரமா இருந்தா கூட அந்த பாத்திரத்தை நல்லா விளக்கி கழுவி சுத்தமா இருக்க பாத்திரத்தோட நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி, எப்படி ஞான இச்சையே இல்லாதவனாக வந்தா கூட பெருமானவர்கள் அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்தி இன்னும் ஏற்கனவே சுத்தப்படுத்தின பாத்திரங்களா வச்சிருவாங்க. தேவ சன்னதம் பெற்ற செம்மல்களுடைய திருச்செயலாகிய ஞான ஏற்ற நடைமுறையே இது. இப்படியாக தான் நம்முடைய பெருமானவர்கள் எல்லாருக்கும் தம் மக்களுக்கு கற்பித்து விளக்கி வந்தார்கள். இதுவரைக்கும் இந்த பூமிக்கு வந்த குருமார்கள் ஒரு மதத்தை மட்டும் கற்று தேர்ந்து அதையே தன் மக்களுக்கு கற்பித்து விளக்கி வந்தார்கள். நம்ம பார்த்தோமே, எல்லா மதங்களும் ஒன்று கூடி பேசி திரண்டு நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு நீத போத வேத நாதாந்தர் கையகத்தாகணும்னு சொன்னதுனால எல்லா மதங்களுடைய செயல்களும் நம்ம பெருமானவர்கள் கைக்கு வந்துருச்சு. இதுவரைக்கும் வந்தவங்க ஒரு மதத்தை தான் போதிச்சாங்க. நம்ம பெருமானவர்கள் எல்லா மதத்தின் சாராம்சத்தையும் எடுத்து எல்லா மதத்தையும் ஒன்னா சேர்த்து எல்லா பழத்தையும் புழிஞ்சி ஒரு மிக்சர் ஜூஸாக நமக்கு எல்லா கனிகளையும் அந்த ரசத்தை மட்டும் எடுத்து நமக்கு சுவையான ஒரு ரசமாக நமக்கு வழங்குகிறார்கள். அடுத்தாற்போல் உள்ள மதத்தை கைகோடக்கூடிய வல்லபத்தை இதுக்கு முன் வந்தவர்கள் பெறவில்லை. ஏன்? அதன் ஆகமங்கள் அவ்வளவையும் அவர்கள் கற்றிருக்கவில்லை. அவர்கள் முன்பாக கையேந்தி வருகிற மக்கள் படித்துள்ள வேதாகமங்களில் இருந்து எத்தனையோ சந்தேகங்கள், கேள்விகள் அந்த மக்களின் நெஞ்சத்தில் தோன்றியிருக்குமே. அவைகளுக்கெல்லாம் தக்க பதில் கொடுத்தால் அல்லவா அந்த மதத்தின் அரிய சிங்காசனமேட்டில் ஏற்றி வைக்க முடியும். நாம பேசுறோம் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு வினா கேட்கும் போது அந்த கேள்விக்கு தக்க பதில் கொடுக்க தெரியணுமே. அப்ப எல்லா மதத்தையும் கற்று தேர்ந்தா தானே எந்த மதத்தினர் கேட்கிற கேள்விக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியும். சும்மா மிரட்டி சொன்னால் சரி என்று ஒத்துக்கொள்வார்களா? நான் அப்படித்தான் சொல்வேன், நீ ஒத்துக்கோ அப்படின்னு மிரட்டி சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? அத காரண காரியத்தோட விளக்கி சொன்னாதானே யாரும் ஒத்துக்கொள்வார்கள். அவர்கள் மனதிலே வெறுப்பு, வேற்றுமை சிக்கல் தோன்றிவிடுமே. அப்படி நீ மிரட்டி பேசினா அது களைய பெற்று மனம் தெளிந்து ஒப்பிய பின் அல்லவா மெய்யை பற்ற முடியும். அதற்கு தங்களை சந்திக்கிற மக்கள் பலரும் கற்றுள்ள கேள்விகள் எல்லாவற்றையும் கிளப்பிவிட்டு அவைகளுக்கெல்லாம் நேராக பதில் கொடுத்து சந்தேகங்கள் யாவும் பொடிய விளக்கும் போதுதான் மனம் ஒட்டி தெளிவு திறங்கும். அப்ப என்னென்ன மக்கள் என்னென்ன கேள்விகளோட வர்றாங்களோ எல்லோருடைய சந்தேக வினாக்களும் நீங்கி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு தெளிவு பிறங்க செய்வது. அடுத்த மதத்தில் உள்ள அப்படி சைவத்தில் மட்டும் குருகிரானுக்கு தேர்ச்சி இருந்தால் அடுத்த மதத்தில் உள்ள வைணவனை கைபோட முடியுமா? முடியாதே. அதனாலதான் நம்ம பெருமானவர்கள் எல்லா மதத்தையும் கற்று தேர்ந்து எல்லா மதத்தினர் வந்தாலும் அவங்களுக்கு தக்கபடி இறங்கி எல்லாரும் உள்ளத்திலையும் கேள்வி எழும். அந்த கேள்விகள் எல்லாம் அஞ்சி கலங்கி மெல்ல நழுகும்படி கேள்வியே பயந்துட்டு ஓடிடும். அப்படியாக எல்லாரையும் அந்த சந்நிதியை நோக்கி அழைச்சிட்டு போனாங்களே. சர்வ மதங்களையும் கற்று தேர்ந்த ஒருவர் இறுதி காலத்தில் வருவார் என்று எல்லா வேதங்களும் ஒரு முகமாக குறிக்கின்றன. ஒரு வேதம் மட்டும் சொல்லலையே. நம்ம பார்த்தோமே, நாரத மகா முனிவரும் சொல்றாங்க, நபிகள் நாயகமும் சொல்றாங்க, வடலூர் வள்ளல் பெருமானவர்களும் சொல்றாங்க. இப்படி வந்த பாரவான்கள் எல்லாம் நம்ம பெருமானவர்களுடைய இந்த வருகையை பத்தி தீர்க்க தரிசனம் ஆயிரக்கணக்காக எழுதி வச்சிருக்காங்களே. அந்த வருகை இதோ வந்தாச்சு. ஆகையால் உலகத்திற்கு இது ஒரு அரிய வசந்த காலம் என்று தீர்க்கமாக சொல்ல சிறிதும் தடை இல்லை. இது ஒரு நிஜ நிதி லாபகர வசந்தம். இது காலம் இந்த தமிழ் பூமிக்கு இருக்கிறது. இதுதான் ஒரு பெரிய லாபம். இந்த லாபத்தை அடைஞ்ச மக்கள் தான் நம்மெல்லாம். அப்போ இந்த வார்த்தை செவியில விழுகிற மனிதன் என்ன சிரேஷ்டமானவன். இந்த வார்த்தை செவியில் விழாத எல்லையில் இருக்கிறவன் என்ன தோஷித்தனம் படைத்தவனாக இருக்க வேண்டும். அதை கைவரவாக்கி கொள்ளுகிறவர்கள் ஆக்கி கொள்ளலாம். இன்னமும் காலம் வேணா போகல. இப்பயும் அந்த வர்ஷிப்பு முழங்கிக்கிட்டே தான் இருக்கு. இப்பவும் கைவரவாக்கி கொள்ளுகிறவர்கள் கைவரவாக்கி கொள்ளலாம். இந்த உலகத்தில் இது ஏது என்பார்களே, அதுவானதாய் இம்மெய் வழி இருக்க சகலரும் காண்பார்கள். இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு பொருள், யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய பொருளாக நமக்கு பெருமானவர்களுடைய இந்த வசந்தமானது கிடைத்திருக்கிறது என்று நாம இந்த திருவாக்கியத்துல நாம பார்த்தோம்.
இன்னும் 2-3 திருவாக்கியங்கள்லாம் நான் குறிச்சு வச்சேன். அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்போ இப்படியாக நம்முடைய பெருமானவர்களுடைய இந்த அவதாரம் எதுக்காக நமக்கு எல்லாம் வந்தது? இந்த மக்கள் நம்ம பார்த்தமே கல்லாகி போயிருந்த மக்களுக்கெல்லாம் அவங்களுடைய அந்த பாத தூசி பட்டு இந்த கற்கள் எல்லாம் திரும்பவும் மனுக்களாக மாறுவதற்காக, அறிவெல்லாம் இருள கடந்துச்சு, அதுக்கெல்லாம் ஒரு பிரகாசம் கொடுப்பதற்காக, ஒரு அறிவான பிள்ளைகளாக இந்த மக்களை எல்லாம் மாற்றுவதற்காக, அதுக்காகத்தானே பெருமான் அவருடைய அவதாரம் கிடைச்சது. இப்போ அறிவில்லாதவங்க 1000 பேர் இருந்தாலும் அறிவான ஒருத்தவங்க இருக்கிறது தானே அந்த இடம் தானே பெருமை பெறும். பெருமான் அவங்க சொல்லுவாங்க, இந்த என்னுடைய இவ்வளவு பாட்டுக்கும் இவ்வளவுதானா, நம்ம யாரெல்லாம் பெருமான் அவர்களை தேடி வந்தோமோ நாமெல்லாம் விளைகிற நிலம் 1 ஏக்கர் இருந்தா கூட அதுதானே பயன் பெறும். விளையாத நிலமாக 1000 ஏக்கர் இருந்து தரிசக்காடா கிடந்தாலும் அங்க ஒண்ணுமே விளையலைன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. விளைகிற நிலமாக 1 ஏக்கர் இருந்தாலும் அதுல விளைகிறத வச்சு எத்தனையோ பேர் பயனடையலாமே. அப்படியாக அறிவில்லாம இருக்கிற மக்களை விட அறிவுள்ள மக்கள் தான் இந்த பூமிக்கு தேவைன்னு சொல்லிதான் இந்த மக்களுக்கு அறிவு என்கிற பிரகாசத்தை கொடுப்பதற்காக நம்முடைய பெருமானவர்கள் அவதரித்தாங்க. அப்படியாகத்தான் இந்த அறிவை பற்றி அறிவுள்ள மக்கள் தான் வேணும்னு மிருகண்ட முனிவர் அப்படின்னு ஒருத்தர் எப்படி வரம் வாங்கினாரு அப்படிங்கிற அந்த ஒரு கதையை மட்டும் நம்ம பார்ப்போம். மிருகண்ட முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அவருக்கு ரொம்ப காலமா அவருக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அவங்களுடைய மனைவி பேரு மருதவதி. மிருகண்ட முனிவர், மருதவதி, இவங்க 2 பேரும் நல்ல சிவபக்தர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லாம இருந்தது. அப்போ அவங்க சிவனிடம் வேண்டிக் கொண்டாங்க, குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது அவங்களுடைய அந்த பக்தியை மெச்சு சிவபெருமான் அவங்க முன்னால தோன்றி, உனக்கு அதிக ஆண்டுகள் வாழக்கூடிய மந்த புத்தி உள்ள குழந்தை வேணுமா, இல்ல 16 ஆண்டுகள் மட்டும் வாழக்கூடிய அறிவான குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, அறிவுதான பெருசு. மந்த புத்தி உள்ள பிள்ளை எவ்வளவு காலம் வாழ்ந்து என்ன, அது புத்தி இல்லாத பிள்ளை என்னென்ன செய்யுமோ தெரியாது, அது வேண்டாம், எனக்கு அறிவான பிள்ளை 16 ஆண்டு காலமே இருந்தாலும் பரவாயில்ல, அறிவான குழந்தை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மிருகண்ட முனிவர் கேட்ட உடனே சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமாக இவங்களும் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயர் அப்படின்னு ஒரு நாமத்தை சூட்டுறாங்க. அந்த குழந்தையும் வேத விற்பனங்களை எல்லாம் கற்று அறிவில் சிறந்த குழந்தையாக வளர்ந்து வர்றாங்க. எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு குழந்தையாக அவங்க சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்து வர்றாங்க. அப்போ இவருக்கு 16 வயசை நெருங்குது. 16 வயசை நெருங்கும் போது இந்த தாய் தகப்பனுக்கு ஒரு பெரிய கவலை வந்துருச்சு. 16 வயசை நெருங்குதே, இவங்க நம்மள சிவபெருமான் 16 ஆண்டுகள் தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்களே, இவங்க நம்மளை விட்டு பிரியிற காலம் நெருங்கிருச்சேன்னு நினைச்சு 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 தாய் தகப்பனும் ரொம்ப வேதனையில துடிக்கிறத இந்த மார்க்கண்டேயர் பாக்குறாரு. என்ன பெற்றோர்கள் 2 பேரும் ரொம்ப கவலையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கவலைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அந்த மிருகண்ட முனிவர் எல்லா வரலாற்றையும் சொல்றார். இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தது, நாங்க சிவபெருமான்கிட்ட வேண்டிதான் உங்களை பெற்றெடுத்தோம். இப்ப 16 ஆண்டுகள் நிறைவு ஆக போகுது, நீங்க எங்களை விட்டு பிரியிற காலம் வந்துருமோன்னு நினைச்சு நாங்க 2 பேரும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, அவருதான் அறிவான குழந்தையாச்சே, இதுக்காகவா வேதனைப்படுறீங்க? சிவபெருமான் தான் நமக்கு கொடுத்த வரத்துறதான நான் பிறந்தேன். சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கினா எல்லாம் எதை வேணாலும் மாத்தலாமே. நான் சிவபெருமான்கிட்ட போய் ஒரு வரம் வாங்கிட்டு வர்றேன். நான் மரணம், இந்த 16 வயசுல மரணம் அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தா கூட அந்த மரணத்திலிருந்து என்னை சிவபெருமான் தப்புவிப்பார்கள். நான் இந்த மரணத்திலிருந்து நான் தப்புவேன் சிவபெருமானுடைய அந்த பாதத்தை பற்றி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆற்றங்கரையில ஒரு
லிங்க வடிவத்தை அமைத்து அதை தினமும் வழிபட்டுக்கிட்டே வர்றார். அப்படி வழிபட்டுக்கிட்டே வரும்போது சிவபெருமான் அவர் முன்னால தோன்றார். தோன்றி என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்னுடைய தாய் தகப்பன் எனக்கு 16 வயசுலயே நான் அவங்கள விட்டு பிரிஞ்சிருவேன், வேதனையில இருக்காங்க, எனக்கு ஒரு நீண்ட ஆயுள் வேணும், மரணத்திலிருந்து நான் தப்பிக்கணும், நான் யமன் கைவசப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்டவுடனே சரி வரத்தை கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்துட்டு சிவபெருமான் போயிடுறாங்க. இப்போ இவர் அந்த லிங்கத்துக்கு தினமும் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே யமலோகத்துல சித்திரகுப்தன் தானே யமனுக்கு கணக்கு பிள்ளை மாதிரி. அவர்கிட்ட எல்லார் கணக்கை பார்த்து யார் யாராவது ஆயுள் முடிஞ்சிருச்சு சொல்லுங்க, அவங்களெல்லாம் போய் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மார்க்கண்டன் அப்படின்னு பூலோகத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு 16 வயசுல அவரை கூட்டு வரணும்னு எழுதியிருக்கு நோட்ல. அவருக்கு 16 வயசு முடியுது, போய் கூட்டு வர வேண்டியதுதான் அப்படின்னு சித்திரகுப்தன் சொன்ன உடனே இந்த யமன் முதல்ல அவர் வரமாட்டாரு. கிங்கரர்கள்னு இருப்பாங்க, இந்த கிங்கரர்களை எல்லாம் அனுப்புறாரு. போங்க போய் மார்க்கண்டனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த கிங்கரர்கள் எல்லாம் வர்றாங்க. கிங்கரர்கள் வந்த உடனே அவங்க இந்த மார்க்கண்டையனை கூப்பிடுறாங்க. ஆனா அவங்களால மார்க்கண்டையன் கிட்ட கூட போக முடியல. ஏன்னா அவர் சிவபெருமான்கிட்ட இப்ப வரம் வாங்கிட்டாரு. அந்த சிவபெருமானுடைய வரம் அவரை சுற்றி ஒரு ஒளி மாதிரி அவங்க கிட்டையே அவங்களால போக முடியல. தள்ளி இருந்து கூப்பிட்டு பாக்குறாங்க, நீ வரணும் எங்க கூட, உனக்கு முடிஞ்சிருச்சுன்னே நான் வரமாட்டேன், நான் சிவபெருமான் கூட தான் இருப்பேன், அவங்க ஆசீர்வாதத்தை நான் பெற்றுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களால அவர்கிட்டயே நெருங்க முடியல. தோல்வி அடைஞ்சி சரி போய் யமன்கிட்டே சொல்லுவோம், இவர் என்ன வரமாட்டாரு, இவர் கிட்ட கூட போக முடியலையே, இவரை சுத்தி சிவபெருமானுடைய அருள் ஒளி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க போய் யமன் கிட்ட சொல்றாங்க, அவர்கிட்டயே எங்களால போக முடியல, அவர் சிவபெருமான்கிட்ட அருள் வாங்கி வச்சிருக்கிறாரு, மரணத்தை வென்றுட்டானா, நாங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே அப்படியா சொன்னார், நானே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமன் எருமை வாகனத்துல ஏறி கையில ஒரு பாசக்கயிறு, இந்த பாசக்கயிறை போட்டுதான் எல்லாரையும் இழுக்கிறது. அந்த பாசக்கயிறையும் எடுத்துக்கிட்டு யமன் அந்த எருமை வாகனத்துல ஏறி வர்றார். மார்க்கண்டையனை பார்த்து, என்ன மார்க்கண்டையா என்ன நினைச்ச, என் ஆளுகளை அனுப்புனாலும் வரமாட்டேன்னு சொன்னியா, இப்ப நீ வந்தேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் வரமாட்டேன், எனக்கு சிவபெருமான் நீண்ட ஆயுள் கொடுத்துருக்காங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ வரலாம், ஆயுள் முடிஞ்சிருச்சுங்க கணக்குப்படி, உன்னை நான் கூட்டிட்டு தான் போவேன், இந்த கயிறு நீ வராட்டாலும் இந்த கயிறை கொண்டு உன்னை இழுத்துருவேன்னு சொல்லி அவரு கயிறை போடும்போது இவர் அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு சிவபெருமான அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு, எனக்கு இறைவா நீங்க தான் துணை அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிட்டார். இவர் அந்த கயிறை சுருட்டி அப்படி வீசுறாரு, அந்த லிங்கத்தோட சேர்த்து மாட்டி இழுக்கிறார். லிங்கத்தோட சேர்த்து மாட்டி இழுக்கும் போது சிவபெருமான் அந்த லிங்கத்திலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டு, என்னை பற்றி கொண்ட ஒருத்தனை நீ எப்படி கயிறை வீசி இழுக்க போச்சு அப்படின்னு சொல்லி அவர் காலை வச்சு ஒரு உதைக்கிறாரு. அதைத்தான் காமனை காலால் எரித்தவர் சிவபெருமான் சொல்லி காலை கொண்டு ஒரு உதைச்சி உடனே யமன் தள்ளி விழுந்து செத்து போயிடுறாரு. இந்த மார்க்கண்டேயன் காப்பாற்ற பெறுகிறார். இப்போ அந்த மார்க்கண்டனை சிவபெருமான், நீ மரணத்தை வென்று வாழ்வாய், உனக்கு மரணமே இல்லை, மரணமில்லா பெருவாழ்வு உனக்கு தந்தேன் அப்படின்னு வரம் கொடுத்தவனே அவரை வணங்கிட்டு போய் நீ உன் பெற்றோர்கிட்ட போய் இந்த சங்கதி எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சவனே அவர் பெற்றோரை போய் சந்திக்க மகிழ்ச்சியோட போறாரு. அவங்க 2 பேரும் கவலையோட அழுதுகிட்டு இருக்கும் போது அவர் நான் எனக்கு மரணமே இல்லை, நான் மரணமில்லா பெருவாழ்வு சிவபெருமான்கிட்ட பெற்றுட்டேன் அப்படின்னு அந்த சந்தோஷமான நிகழ்ச்சி அவர் சொல்றார். இங்க இந்த யமன் செத்து போனதுனால இந்த உலகத்துல உயிரை பறிக்கக்கூடிய ஆளே இல்ல, உலகத்துல ஜனத்தொகை பெருகிட்டு வருது. அப்போ தேவர்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட வேண்டுறாங்க, நீங்க யமனோட உயிரை பறிச்சுட்டீங்க, மக்கள் எல்லாம் ஜனத்தொகை பெருகிக்கிட்டே வருது, நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் அப்படின்னோடனே அவர் திரும்பவும் அந்த யமனுக்கு உயிர் கொடுத்து, அப்புறம் நீ திரும்ப இந்த செயலை செய்யி, ஆனா நான் யாருக்கெல்லாம் அந்த சாபமே பெற்றிருந்தா கூட அந்த சாப விமோசனம் நான் யாருக்கு எல்லாம் கொடுத்துருக்கனோ அவங்க கிட்ட கூட நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை திரும்ப அந்த தொழில். அதனால
சிவபெருமான் அந்த சாப விமோசனம், இவன் யமன் கைவசப்படுவான்ங்கிற சாபம் நமக்கு இருந்தா கூட அந்த சிவபெருமானை நாம பற்றி கொண்டால் யமன் நம்ம கிட்ட வரமாட்டான். அந்த பாச கயிறை வீசினா நம்ம யமன் சிவனை பற்றி கொண்டான். அவங்க காமனை காலால் உழைத்த கருணேசா அப்படிங்கிற மாதிரி அந்த காமனை காலால உதைத்து நம்மளை எல்லாம் காப்பாற்றி விடுவார்கள். அப்ப எதுக்காக நாம இந்த கதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பெருமானவர்களை அப்படி பற்றி கொண்டோமானால் நமக்கே சாபமே இருந்தாலும் சரி, நமக்கு விதியே நீ யமன் வச வசப்படணும்னு தான் எல்லாருக்கும் பிறக்கும் போது அந்த பிறவி பிணியாகிய விதி இருக்கு. ஆனா யாரெல்லாம் அந்த சிவபெருமானாகி அந்த லிங்கத்தை கட்டி கொள்கிறார்களோ, அந்த நாதத்தை பிடித்துக் கொள்கிறார்களோ, அவங்களுக்கெல்லாம் அந்த சாம விமோசனத்திலிருந்து மீட்பு கிடைக்கும். எப்படி கல்லாக இருந்த அகலிகை ராமனுடைய அந்த பாத தூளியை அது பட்ட உடனே திரும்பவும் பெண்ணாக மாறினாங்களோ, அது போல நாம அந்த பெருமானவர்களுடைய அந்த பாதமாகி அந்த நாதத்தை அந்த லிங்கத்தை பற்றி கொண்டவர்கள் எல்லாருக்கும் யமன் கிட்டவே வரமாட்டான். அப்போ அந்த யமனை அவங்க காலால உதைச்சி நம்மளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய பெருமானவர்களாக இந்த கலிகாலத்துல நம்முடைய பெருமானவர்கள் அவதாரம் செய்து நம்ம எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக யாருன்னு பார்க்காம, ஏழைன்னு பார்க்காம, பணக்காரங்கன்னு பார்க்காம, படித்தவர்கள்னு பார்க்காம, படிக்காதவர்கள்னு பார்க்காம, யாரையுமே அந்நியராக பார்க்காம, அந்நியனாக பார்த்தா கொஞ்ச நாள் தானே அவங்க கூட பழங்க முடியும். ஒரு அடுக்கான பாத்திரமாக இருந்தாலும் சட்டுப்புட்டுன்னு அதை விலக்கி மற்ற நல்ல பாத்திரத்தோட வச்சிடணும்னு நாம எவ்வளவுதான் அழுக்கான பாத்திரமாக வந்தாலும் அதை நம்முடைய பெருமானவர்கள் நம்மளையெல்லாம் விளக்கி சுத்தப்படுத்தி நம்மகிட்ட இருக்க அழுக்குகளை எல்லாம் நீக்கி ஏற்கனவே அவங்க சுத்தப்படுத்தி வச்சு அந்த பாத்திரங்களோடு ஒரு பாத்திரமாக நம்மளையும் வைத்துக் கொள்வார்கள். அப்படியாப்பட்ட ஒரு பெருமான் இதுவரைக்கும் இந்த பூலோகத்துக்கு வராத வருகை நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த வருகையினுடைய நாதம் செவியில் விழப்பெற்ற அந்த பாக்கியம் பெற்ற நாமெல்லாம் என்ன சிரேஷ்டமானவர்கள். இந்த வார்த்தை செவியில் விழாத எல்லையில் இருக்கிறவர்கள் என்ன தோசித்தனம் படைத்தவர்கள் என்பதை நாளும் எண்ணி எண்ணி அவர்களுடைய அந்த பெருமையை பற்றி நாளும் பேசி பேசி அந்த லிங்கத்தை நாளும் நாம் கட்டி கொண்டு யமன் கைவசப்படாமல் அந்த சிவன் கைவசப்பட்டு கற்களாக இருந்த நம்ம எல்லாம் தேவர்களாக மாற்றுகின்ற அந்த பெருமானவர்களது திருவசனத்தை நாளும் போற்றி பணிந்து நமஸ்கரித்து அந்த முத்தி எல்லையை நோக்கி நாம் பெருமானவர்களுடைய அரவணைப்புடனே நடந்து செல்வோம் என்று கூறி அப்படியான ஒரு அவதார மூர்த்தியாக நம்மளுக்கெல்லாம் கிடைத்த நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.